இந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 14 ஜோடி கல்யாணம் நடக்கும் போது கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு கல்யாணம். சம்பகான் இங்கிலீஷ்ல அவன் பேசுவானா? இங்கிலீஷ்ல பேசுங்க. இல்ல நீ இரு. இன்னைக்கு இவங்களோட வாழ்க்கையில அடுத்த படி நடத்துறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். Hi guys, welcome to Sambath and சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா நம்ம நிறைய சமைச்சு ஒரு ஆசிரமத்தை கொடுப்போம் இல்லையா, அந்த ஆசிரமத்துல தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆசிரமத்துல என்ன நடக்க போகுது சம்பத்கான்? மேரேஜ் ஃபங்க்ஷன். அது எத்தனை பேருக்கு? ஒரே நேரத்துல 14 பேருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். தொடர்ந்து ஒண்ணா பாருங்க. இந்த ஆசிரமத்தில் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது இல்லையா, ஆசிரமத்தில் உள்ளவங்க சில பேரும் நிறைய மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து ஒரே இடத்துல 14 பேருக்கு கல்யாணம் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது. அதை வந்து இன்னைக்கு சாத்தியப்படுத்தியிருக்காங்க. காலையிலே எங்களை நேரத்தில் வர சொன்னாங்க. நாங்கள் ஒரு வேற வேலையாக வெளில போயிருந்தோம். வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ முதல் வேலையை நம்ம பொண்ணு மாப்பிள்ளையை பாட்டு வந்துடுவோம். ஆமாம், அதுவாக பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிஃப்டிங் கொடுத்துட்டு வந்துடுவோம். கிஃப்ட் எடுத்துருவோமா? கிஃப்ட் எடுத்து வந்துடுங்க. அம்மா உங்க பேர் என்ன? என் பேர் கங்கா. புது மாப்பிள்ளை உங்க பேர் சொல்லுங்க. கோபால் புது மாப்பிள்ளை, கங்கா புது பொண்ணு. இவங்க 2 பேருக்கும் நம்ம நன்றி மசாலா சார்பாக வந்து கிஃப்ட் கொடுக்குறோம். இவங்க 2 பேருமே வந்து பார்வையில்லாதவங்க. இவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் இனிமையா இருக்கணும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் வந்து இவங்களை கரெக்டாக வழி நடத்தி அவங்க வந்து எந்த குறையும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் அதே வேண்டுதலை வைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு 2 பேருக்குமே வந்து அந்த கண் பார்வை கிடையாது. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. திருமண நாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் வாழ்த்துக்கள். இதாங்க, இதில் ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. நன்றி. ப்ரோ உங்கள் பேர் என்ன? மருது. சிஸ்டர் உங்கள் பேர்? எங்கள் நன்றி மசாலா சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். திருமண நாள் வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருக்கணும் உங்களோட திருமண வாழ்க்கை. வாழ்த்துக்கள். உங்கள் பேருங்க? அருள். சிஸ்டர் உங்கள் பேர்? திருமண நாள் வாழ்த்துக்கள். எங்கள் நன்றி மசாலா சின்ன கிஃப்ட்டு. இன்னைக்கு இங்கே கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களும் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு கல்யாணம். சம்பகான் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்துடலாங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா ஈசல் தட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைவாழ் மக்கள். இவங்க உங்கள் ஊர் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்களேன். உடுமலை ஜல்லிப்பட்டி திருமதி மலை பக்கம் இருக்குதுங்க. ஆமாம். உங்கள் ஊருக்காரங்க மட்டும் இன்னைக்கு எத்தனை பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க? 2 ஜோடி. உங்கள் சொந்த பந்தம்லாம் வந்திருக்காங்களா? சொந்த பந்தம் வந்திருக்காங்க. ஓகே. கல்யாண வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகேம்மா. உங்கள் பேர் என்னங்க? பாண்டித்துறை. கௌரி. ஓகே, 2 பேருக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த ஊருக்கு? ஈசல் திட்டு. ஓகே. பாலமுருகன். சிஸ்டர் உங்கள் பேர்? அமில் செல்வி. ஓகே. வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி. பாருங்க ரெகுலராக மாப்பிள்ளை நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எந்த வீடியோ பார்த்தீங்க? நான் அதிகமாக பார்க்கறது இந்த உங்கள் மீனவன் ஷாப் ஓப்பன் பண்ணீங்க. ஆமாம். அந்த வீடியோ பார்த்தீங்களா? சூப்பர், அருமை. தேங்க்யூ. சென்னையில் ஒரு வாட்டி சங்கமத்துக்கு வந்திருந்தேன். இருக்காங்க வந்தால் நான் உங்களை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அந்த நெய்தல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்திருந்து உங்களை பார்க்க முடியும். சரி. 2 பேருக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி மசாலா சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் இருந்தாங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எந்த மாதிரி? லவ் மேரேஜ். எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா. பயங்கர ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்கு போல இருக்குது. பரவாயில்லை, சூப்பர். திருமண நாள் வாழ்த்துக்கள். இங்க இருக்காரு பாருங்க. இவருக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு இந்த ஆசிரமத்துல. கல்யாண வாழ்க்கையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? இந்த வருஷம் தான் கல்யாணம் பண்ணீங்களா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? வருஷமா கல்யாணம் பண்ணுவாரு.
ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இவங்க இருக்காங்க. இங்கே வந்து இவங்க தான் நிர்வாகம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்களேன். நேற்று நமது பிரபஞ்ச அமிர்த ஆசிரமத்துடைய 25வது ஆண்டு விழா, இன்னைக்கு நன்கொடைகளுடைய தின விழா. இந்த விழால ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதொரு விஷயத்தை இந்த ஆத்மாக்கள் மாதிரியா நிறைய நல்ல ஆத்மாக்களுடைய சப்போர்ட்னால இன்னைக்கு சிறப்பான முறையில் வந்து 14 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமண விழா நடந்திருக்குது. இந்த 14 ஜோடிகள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாய் தந்தை இல்லாதவர்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள், சொந்த வீடு இல்லாத மக்கள், ஏழை மக்கள், கண் தெரியாதவங்க, மலைவாழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த திருமணத்தை வந்து நம்ம நடத்தி வச்சிருந்திருக்கிறோம். இந்த 14 ஜோடிகளுமே இந்த ஆதரவு பெற்று வாழக்கூடியவர்கள். இதற்கு முன்னதாக கடந்த 5 வருஷத்துல 36 திருமணங்கள் இங்க நடந்திருக்குது. இன்னைக்கு 14 திருமணங்கள் 25வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் 50வது ஜோடி திருமணங்களை நடத்தி வச்சிருக்கிறோம். இதுக்கு மிக முக்கியமா காரணமா இருந்தது பிரபஞ்ச அமிர்த ஆசிரமத்துடைய நிறுவனர், நிர்வாக அரங்காவலர் குருஜி சிவாத்மா, இது போக வைஸ்மேன் கிளப் அப்படிங்கிற ஒரு டீம், இது போக எல்லா நன்கொடைகளுடைய அன்புனால, ஆதரவுனால, உதவியினால இந்த நல்ல நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கிடைக்கும்ன்ற பொழுது பிரபஞ்ச அமிர்த ஆசிரமத்துக்கு வாங்க. பிரபஞ்ச அமிர்த ஆசிரமம் இந்த கோயம்புத்தூர்ல நல்லகவுண்டன் பாளையத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க 13 மாவட்டங்களில் 25 இடத்துல நம்மளுடைய ஆசிரமம் இருக்குது. இங்க மட்டும் ரிக்கார்டிக்கல 402 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க குருஜி நம்பி, பிரபஞ்ச அமிர்த ஆசிரமத்தை நம்பி, உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை நம்பி 1600 உயிர்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுடைய அன்புனால, ஆதரவுனால, உதவியினால இந்த ஆசிரமம் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குது. உங்க எல்லாத்துக்காகவும் நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்க எல்லாருமே வாழ்க்கையில எல்லா நலங்களையும் வளங்களையும் பற்றி அனைவரும் வளர்ந்தோங்குக, வளர்ந்தோங்குக, வளர்ந்தோங்குக. பிரபஞ்ச அமிர்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய உணவுகளை வந்து வேர்ல்டு ஃபுட் டியூப் சேனல் சார்ந்த இந்த ஆத்மாக்கள் தான் தொடர்ந்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இதுவரைக்கும் சாப்பிடாத ரொம்ப அற்புதமான நல்ல சுவையான விருந்து உணவுகளை இங்கேயே இவங்க தயார் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்ப வருவாங்கன்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. இவங்களோட முகத்தை பார்த்தாலோ, இல்ல சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் மாதிரி சொன்னாலோ, இல்ல வேர்ல்டு ஃபுட் சொன்னாலோ எங்க மக்கள் ஆனந்தப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. சொல்லப்போனா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்க வந்து ஒரு வாழும் தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களும் நல்லா இருக்கணும், இவங்களுடைய குடும்பத்தினரும் நல்லா இருக்கணும், இவங்களுடன் பணிபுரியக்கூடியவங்களும் நல்லா இருக்கணும். இவங்களுடைய வேர்ல்டு ஃபுட் சேனல் மென்மேலும் வளர்ச்சி பெறும் சொல்லி நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இவங்களுடைய தொழில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகெங்கு விரிவடையும் சொல்லி நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மிஸ்டர். பாப்பா வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சம்பத்கான் கையில் பிடிங்கிட்டாரு. ஊட்டி விட்றாரா சாப்பிட்றாரான்னு தெரியல. பாப்பாவுக்கு தாங்க கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி நான் பிடிக்க நான் சாப்பிட மாட்டேன், பாப்பாவுக்கு தான் கொடுப்பேன். அப்படியா? ஓகேங்களா. ரெண்டாவது, நாங்கள் எப்போவுமே இந்த ஆசிரமத்துக்கு வந்தால் இந்த பாப்பா வந்து எனக்கு உடனே ஞாபகம் வந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு 14 பேர் கல்யாணம் நடந்திருக்கு. இதே மாதிரி எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு இந்த பாப்பா பேர் வந்து தாரா. என்னோட கல்யாண வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ரிசப்ஷனில் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சின்ன பொண்ணு, குட்டி பொண்ணு. இந்த பொண்ணு இன்னைக்கு பார்த்தா பெரிய பொண்ணா வளர்ந்துருச்சு. எங்களுக்கு அடையாளமே தெரியல. எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துச்சு ரிசப்ஷன்ல. அந்த கிஃப்ட் நாங்க வந்து அந்த சின்ன கிளிப் ஒன்று போடுறோம் பாருங்க. இவங்க அம்மா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீல் சேர்ல தான் இருப்பாங்க. அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. இருந்தாலும் இந்த குழந்தை வந்து நல்ல ஒரு புத்திசாலியான குழந்தை. இவனும் அதே மாதிரி தான், சின்ன குழந்தையிலேருந்து இங்கே இருக்கான். இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட தங்கச்சி பையன் ஒன்று இருக்குது. அவனோட பேர் வந்து சாய் சஞ்சய். அவனும் இவனும் ஒரே மாதிரி இருக்கும், ஃபேஸ் கட் எல்லாம். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட மாட்டார். இவர் எங்கள் கூடவே தான் சுற்றுவார். சாப்பிட போடா அப்படின்னா, இல்லை இன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் பண்ணுறீங்களா, நான் நைட்டு சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னுவான். இவர் வந்து என்னோட ஜூனியர். இவர் பேர் வந்து சிவகிருஷ். நிறைய வீடியோல லைட்டா வந்துட்டு போவாரு. இன்னைக்கு செம்ம ஹாப்பி இங்க வந்ததுலேருந்து. நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்களாப்பா இங்க? எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்களுக்கு? 3 ஃப்ரெண்ட் இருக்காங்களா? டெய்லி நம்ம இங்க வரலாமா? இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு விளையாட பிடிச்சிருக்கா? இவர் பேர் வந்து விஸ்வக். இவர் வந்து வேகமா ஓடியாந்து தாரா, நான் 3 வருஷமா தெரியும், நான் தான் தாராவோட ஃப்ரெண்டு அப்படின்றாரு. கரெக்டா சொன்னீங்க. நான் வேகமா ஓடுவேன். வேகமா ஓடுவீங்களா? சூப்பரா. அவனுக்கு தமிழ் தெரியாதான், அவன் இங்கிலீஷ் ஆலியா, தமிழ் ஆளி இல்லையா? உங்களுக்கு தமிழ் தெரியும்னால தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப தமிழ்ல பேசுறேன், நீ தமிழ்ல பதில் சொல்ற. இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்ல பேசணும்ல. சம்பத்கான் இங்கிலீஷ் தான் அவன் பேசுவான், இங்கிலீஷ்ல பேசுங்க. இல்ல நீ இரு மாட்டிக்கிட்டான் வரேன். பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க. தம்பி said that about that how to wish to you. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? என்னது? எனக்கு பெரிய இங்கிலீஷ் தெரியாது. ஏன்னா இவனும் இங்கிலீஷ் பேசுவான்டா. கிருஷ், உனக்கு இங்கிலீஷ்ல ABCD தெரியும்ல? சொல்லு. எங்க வீட்ல ஒரு கிருஷ்ணன்
நடுவுல பேசுறா மறந்துடுவான்டா. நீ மறுபடியும் பேசுறா. சூப்பர். பாத்தீங்களா, இப்பதான் ஃப்ரீ கேஜி போறாரு. ஏபிசிடியை வந்து அப்படியே பாட்டா பாடிடுவாரு. அதுக்கப்புறம் ஏபிசிடிக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்லுவீங்கல்ல, திருக்குறள் சொல்லுவீங்கல்ல, திருக்குறள். சூப்பர்ப்பா. நீ 2வது படிக்கும்போது உனக்கு தெரியும். இவன் ஃப்ரீ கேஜி படிக்கும்போது இவன் கத்துக்கிட்டான்டா. அப்ப கிரேட்டு தானே. நீ 1வதுல கத்துக்கிட்டியா? நீ 2வதுல கத்துக்கிட்ட. நீ எப்படா கத்துக்கிட்ட? நீ பால்வாடியில கத்துக்கிட்ட. சரி, போய் விளையாடுங்க எல்லாரும். போங்க போங்க, போய் எல்லாம் ஜாலியா விளையாடுங்க. எல்லாரும் ஜாலியா விளையாடுங்க, சண்டை போடாம விளையாடணும். கல்யாணம் இன்னைக்கு நல்லபடியா 14 ஜோடிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. சம்பத் கான். ஆமாங்க, இன்னைக்கு ஒரே இடத்துல 14 ஜோடி கல்யாணத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மணமக்களோட வாழ்க்கை இன்னைக்கு தொடங்க போகுது. இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமைய நானும் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க. கண்டிப்பா இன்னைக்கு காலத்துக்கு ஒரு கல்யாணம் நடத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு எல்லா மக்களுக்கு தெரியும். ஒரே நேரத்தில் இந்த ஆசிரமத்துல 14 பேருக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு இவங்களோட வாழ்க்கையில அடுத்தபடி நடத்துறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். எங்களோட வாழ்த்து மட்டும் இல்லாம உங்களோட வாழ்த்து இருக்கணும்ன்றதான் எங்களோட பெருமை. இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ரெகுலரா சமைச்சு கொடுக்குற ஆசிரமத்துல நல்லபடியா இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு. இதே மாதிரி போன வருஷமும் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 10 பேர் கல்யாணம் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் ஒரு 14 பேர் கல்யாணம் வச்சிருக்காங்க. நீ அடுத்த வருஷம் இது அப்படியே பெருமரங்கு வளரணும் அப்படின்றதுதான் எங்களோட எண்ணம். மணமக்களை எங்களோட வாழ்த்துக்களோட உங்களோட வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். பாய்.